தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த பொது தேர்தல் மாபெரும் பல உண்மைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. தாங்கள் விரும்புகிற தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்பினால் தலைவர் வாய்ப்பளித்த வேட்பாளர்களை தாங்கள் விரும்புகிற தலைவரின் உருவாகவே நினைத்து சாதி, மதம், இனம், மொழி என பாராமல் வெற்றி பெற செய்வார்கள் தமிழக மக்கள். மாமன்ற உறுப்பினர்களே, அலை வீசியது. அது விஜய் அலை, அது வெற்றி அலை, அது விசில் அலை. காசு பணம் கொடுத்தால் ஓட்டு கிடைக்கும் என நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி மாசு மறுபற்ற ஒரு தலைவனுக்காக எந்த தியாகம் செய்ய தயாராக மக்கள் களத்தில் குதித்ததை பார்க்க முடிந்தது. கூட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக ஆள் சேர்த்து அனைத்து கட்சிகளும் செயல்பட்ட நேரத்தில் எங்கள் நெஞ்சம் நிறைந்த தலைவரை பார்த்துவிட வேண்டும் என்று சொந்த காசை செலவழித்து ஓடோடி வந்த மக்கள் தான் இறைவன் எங்கள் தலைவருக்கு அளித்திருக்கிற மாபெரும் அருட்கொடை. சூழ்ச்சிகள், தந்திரங்கள், முட்டுக்கட்டைகள், தடைகள் ஏராளம். அவற்றையெல்லாம் தனி மனிதராக தாங்கிக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யாமல், அலப்பறை செய்யாமல், பயந்து ஒதுங்காமல் அமைதி வழி நின்று ஒரு அமைதி புரட்சியை புரட்சி தளபதி விஜய் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அறைகோல் விடுத்தும் செவிசாயா நிலையில் இருந்த கட்சிகளின் எண்ணங்களையும் தொடர்ந்து சோர்ந்து போக செய்யும் வகையில் வந்த தேர்தல் கணிப்புகளையும் பொய்யாக்கி கூட்டணி இல்லாமல் தனி மனிதராக மக்களோடு மட்டும் கூட்டணி வைத்து ஒரு மாபெரும் வெற்றியை தமிழக வரலாற்றில் பெற்று காட்டிய பெருமை தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. தளபதி முதல்வர் அவர்களிடம் நாடும் நாட்டு மக்களும் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் கலங்கரை விளக்கமாக எதிர்பார்க்கிறார்கள். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய துணை கண்டத்திற்கே தாங்கள் வழிகாட்டக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை என்பது மக்களின் ஏகோபித்த குரல் ஒலிக்கும் உயரிய ஜனநாயக மன்றமாகும். சமூக நீதி, கல்வி வளர்ச்சி, மொழி உரிமை, மாநில முன்னேற்றம், தமிழகம் உயர்வடைய வகுக்கப்பட்ட பல திட்டங்களுக்கும் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கும் அடிநாதமாக விளங்கியது. நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் வரலாற்றில் இடம்பெற செய்தது. இந்த மாமன்றம் எவ்வளவு பெரிய மனிதர்கள் இந்த அவையை அலங்கரித்துள்ளனர். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களால் தமிழகத்தை உயர்வடைய செய்துள்ளனர். இந்த அவைக்குள்ளே இருப்பதே மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை பெற்ற பலரில் நானும் ஒருவரானேன் உங்களாலே. இன்றைக்கும் என் அரசியல் வாழ்வில் பெரும் வைரக்கல்லாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பதவி! நான் சிறியவன், உண்மையிலேயே கண்ணீர் வருகிறது. மிகப்பெரிய கௌரவத்தை எனக்கு வழங்கி நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் என்னை சிறப்பித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு மனதாக என்னை தேர்வு செய்து எனக்கு வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றுள்ள இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்தில் எனக்கு உறுதுணையாக நின்ற குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும், நண்பர்களுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயரிய பொறுப்பு வெறும் பதவி அல்ல, ஜனநாயகத்தின் மாண்பையும் மக்களின் நம்பிக்கையையும் பாதுகாக்கும் அரசியலமைப்பு செயல்பாட்டுக்கு பொறுப்பாகும். இந்த நாற்காலில் அமர்ந்த பின் நான் எந்த கட்சிக்கும் சார்பில்லாமல் முழு அவையின் தலைவராக செயல்படுவேன். ஆளும் தரப்பிற்கும் எதிர்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும். எதிர்கருத்துகளும் ஜனநாயகத்தில் வலிமை என்பதை மனதில் கொண்டு தரமான விவாதங்களுக்கு நான் ஊக்கமளிப்பேன். தமிழக மக்கள் நம்மை அரசியல் மோதலுக்காக அல்ல, மக்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை உருவாக்குவதற்காக அவைக்கு அனுப்பியுள்ளனர். எனவே நாம் அனைவரும் அவையின் மாண்பை பாதுகாப்போம், தரமான விவாதங்களை வைப்போம், தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்போம், மக்கள் நல சட்டங்களை முன்னிலைப்படுத்துவோம். இந்த அவை இந்தியாவிற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தது, அது திகழ வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் ஒன்றாக பணியாற்ற வேண்டும் என்று அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மொழி நமது அடையாளம் மட்டுமல்ல, அது நமது சிந்தனை மற்றும் பண்பாட்டின் மரபின் உயிராகும். இந்த அவையில் தமிழ் மொழி மேலும் வளமுடன் பயன்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்று திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இந்த அவையில் பேசப்படும் ஒவ்வொரு சொல்லும் மக்களுக்கு பயனளிக்கும் உயரிய சொல்லாக அமைதல் வேண்டும். அந்த வகையில் மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். காகிதமில்லா சட்டமன்ற நடைமுறைகள், டிஜிட்டல் தகவல் பரிமாற்றம் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் மூலம்
தமிழ்நாடு சட்டமன்றம் இந்தியாவில் தொழில்நுட்பத்திலும் முன்னணி சட்டமன்றமாக திகழ வேண்டும். நீண்ட அனுபவமிக்க நம்முடைய பேரவை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட சட்டமன்ற செயலக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் இந்த அவையின் செயல்பாடுகளுக்கு வலுவான ஆதாரமாக தொடர்ந்து செயல்படுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சட்டமன்ற நடவடிக்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஊடகங்களின் பங்களிப்பும் பாராட்டத்தக்க வகையில் அமையும் என என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து, இந்த அவையின் உண்மையான எஜமானர்கள் மக்கள்தான். கிராமம் முதல் மாநகரம் வரை, விவசாயி முதல் தொழிலதிபர் வரை, இளையோர் முதல் முதியோர் வரை அனைத்து தரப்பினரின் நலனும் இந்த அவையின் சிந்தையாக அமைதல் வேண்டும். மக்களின் தந்தை என்று போற்றப்படும் கணேஷ் வாசுதேவ் மல்லங்கார் அவரை பற்றி மக்களவை செயலகம் 2018 வெளியிட்டுள்ள ஒரு வெளியீட்டை, ஒரு குறிப்பை இங்கே நான் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். தமிழ் படுத்தி அதை நான் வாசிக்கின்றேன். தமிழிலே கூற வேண்டுமெனில், மாவலங்காரின் பங்கு அவையின் நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவோராகவோ எளிதாக்குவோராகவோ மட்டுமல்லாமல் இந்த நிலத்தின் கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகளுக்கு ஏற்ற விதிகள், நடைமுறைகள், மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை நிறுவும் பொறுப்பை பெற்ற ஒரு ராஜதந்திரியாக, முன்னோடியாக மற்றும் நிறுவன தந்தையாக இருந்து அவர் இதையெல்லாம் பொறுமை, விடாமுயற்சி, ஞானம் மற்றும் எல்லாவற்றுக்கு மேலாக வரலாற்று உணர்வுடன் நிறைவேற்றினார். அவர் அவையின் கண்ணியத்தை கடைபிடித்ததோடு மற்றவர்களை அதை கடைபிடிக்க செய்தார். உறுதியான, அதே சமயம் நெகிழ்வான, கண்டிப்பான, அதே சமயம் கனிவான மற்றும் அனுதாபம் கொண்ட அவையின் அனைத்து பிரிவினருக்கும் எப்போதும் நியாயமாக நடந்து கொள்ளும் ஒரு முன்மாதிரி சபாநாயகராக சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் இருந்தார். என்னுடைய விருப்பம் மற்றும் நோக்கம் மாவல்லங்கரை போல ஒரு முன்மாதிரி சட்டமன்ற பேரவை தலைவராக செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணற்ற அவை தலைவர்களைத்தான் இந்த மாமன்றம் பார்த்திருக்கிறது. அவர்களெல்லாம் நமக்கு இன்றைக்கு எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவ்வாறு செயல்படுவது என்னுடைய பொறுப்பும் கடமையும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதவியேற்பு விழாவில் கூறியது போல் ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதை மக்கள் உணர்த்துவதற்கான தீர்ப்புதான் கோடிக்கணக்கான மக்கள் இந்த முறை நமக்கு அளித்திருக்கிற ஒரு தீர்ப்பு. லட்சியம் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த லட்சியத்தின் நியாயத்தை விளக்கிவிட்டால் மட்டும் போதாது, அந்த லட்சியத்திற்கு பலத்தையும் சேர்த்தாக வேண்டும். ஏனெனில் எவ்வளவு நியாயமான லட்சியமும் பலத்துடன் கூடி இருந்தாலோடைய வெற்றி பெற முடியாது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை நிறுவ வேண்டும் என்ற லட்சியத்திற்கான நியாயத்தினை விளக்கி அந்த லட்சியம் பலத்துடன் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே மக்களோடு கூட்டணி அமைத்து ஆற்றொணா அடக்குமுறைகளையும் சொல்லனா சூழ்ச்சிகளையும் சகிக்க முடியாத சதிகளையும் தாங்கிக் கொள்ள முடியாத துரோகத்தையும் தகத்தெறிந்து வெற்றி கொடியை நாட்டி எடுத்த இடுப்பிலேயே அரியாசனத்திலே அழுத்தமாக, வலிமையாக, கம்பீரமாக அரிமாபோல் வீற்றிருக்கிற வரலாற்று நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவரிடம் சென்று கவிதை எப்படி எழுதுவது என்று ஒருவர் கேட்டார். அதற்கு கவிதையை ஏற்றுவதெல்லாம் முடியாதுப்பா, புல்லை பற்றி பாட வேண்டும் என்றால் புல்லோடு ஒன்றிணைந்து விட வேண்டும், அது சொல்வதை எழுதி கொள்ள வேண்டும், அதுதான் கவிதை என்றார் பாரதிதாசன். அதன் உள்ளர்த்தம் என்னவென்றால், புல்லை பற்றி பாட வேண்டும் என்றால் புல்லாக மாற வேண்டும், அப்போதுதான் கவிதை பிறக்கும். இதுபோல தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து விட்டார்கள், ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள். மக்களின் மௌன வார்த்தைகளை, மக்களின் உணர்ச்சிகளை உணர்ந்து அதற்கேற்ற வாக்குறுதிகளை வழங்கினார்கள். அதுதான் இந்த மாபெரும் வெற்றி அவருக்கு பெற்றுத் தந்தது. போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றதால் புரட்சி தலைவர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். புரட்சி தலைவர் போலவே தாங்களும் போட்டியிட்ட முதல் தேர்தலிலே வெற்றி பெற்றுள்ளதால் புரட்சி தளபதி என்று மக்களால் இன்றைக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த சாதனையை புரிய வேண்டும் என்றால் தலைமை பண்பு, துணிச்சல், நேர்மை மற்றும் ஈர்ப்பு சக்தி அவசியம். இந்த பண்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இயற்கையாகவே இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிறார். ஒரு போரை தலைமை தாங்கி நடத்துபோர்தான் தளபதி. தளபதி என்ற இந்த இலக்கணத்திற்கு ஏற்பு தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஜனநாயக போரை தனியாக சந்தித்து ஒரே ஆளாக எதிர்கொண்டு
இந்த சரித்திர சாதனையை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். இதற்காக உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன்.